Next exercise 2.2. So 2.2 definitions are already explained explain the June classes. Then continue the exercise 2.2 first sum. 2.2 first sum, solve for x less than modulus of 3 minus x. X less than modulus of 3 minus x less than 7 அப்படின்னு இருக்கும். இப்போ சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன், எக்ஸ் உடைய வேல்யூவை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லலாம், அந்த இனிக்வாலிட்டிஸ் இன்வால்விங் அப்சல்யூட் வேல்யூ, இனிக்வாலிட்டிஸ் அப்சல்யூட் ஃபார்முலா என்ன ஆல்ரெடி சொல்லிட்டு ஃபார்முலாவை எகைன் சொல்கிறேன். இனிக்வாலிட்டிஸ் இன்வால்விங் அப்சல்யூட் வேல்யூ modulus of x less than r, that if and only if minus r less than x less than r. அப்போ இங்கே இருக்க வேல்யூ எப்படி எழுதுகிறோம், இப்போ ஆறுங்கிறது எது, இந்த 7ங்கிறது தான் ஆர், ஓகேங்களா. மைனஸ் ஆர், எக்ஸுங்கிறது எது, 3 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ், லெஸ் தென் ஆருங்கிறது 7, ரைட்டுங்களா. இப்போ இந்த ஃபார்மில் கொண்டு வரும், இந்த ஃபார்முலா இனிக்வாலிட்டி இன்வால்விங் அப்சல்யூட் வேல்யூவில் கொண்டு வரும், ரைட்டுங்களா. அந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கிற லெஸ் தென் ஆருங்கிற டேர்மை மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர்னு எழுதுறோம், சரிங்களா, ஓகேவா. இப்போ மைனஸ் ஆர் அப்படிங்கிறப்ப ஆறுங்கிறது 7 இருக்கனால மைனஸ் 7 லெஸ் தென் எக்ஸுங்கிற வேல்யூ என்ன இருக்கு, 3 மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆறுங்கிறது 7 ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், மைனஸ் 1ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன் போத் சைட்ஸ். இப்போ மைனஸ் பண்ணுறப்ப இது மைனஸ் ஆயிடும், ரைட்டுங்களா. இப்போ இது மைனஸ் ஆயிரும், ரைட்டுங்களா. இது மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு ஆயிரும். இங்கே மைனஸ் பண்ணுறப்ப இது மைனஸ் இது ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ இங்கே உள்ள லெஸ் தென் வேல்யூ என்னவா சேஞ்ச் ஆயிரும், கிரேட்டர் தென் சேஞ்ச் ஆயிரும். அது மாதிரி இங்கே ப்ளஸ் 7 வந்து என்ன ஆயிரும், மைனஸ் 7 ஆயிரும். மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப லெஸ் தென்ங்கிறது என்னவா சேஞ்ச் ஆகுது, கிரேட்டர் தென்னாக சேஞ்ச் ஆயிரும், ரைட்டா. ஏன்னா பிகாஸ் இங்கே மைனஸ் பண்ணுறப்ப -3 + x அப்படின்னு மாறிடும். ஸோ அதனால சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகிறப்ப +7 greater than x minus 3 greater than -7 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த -3 இருக்கு இல்லையா, x minus 3ல இந்த -3ங்கிற டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறேன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்ட -3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் +3 ஆயிடும். இதே -3 ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறப்போ +3 ஆயிடும், ரைட்டுங்களா. ஸோ அப்போ 7 + 3 என்ன ஆயிடும், 10 ஆயிடும். இங்கே -7 + 3 என்ன ஆயிடும், -4 ஆயிடும், ரைட்டுங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன இது 10 greater than x greater than -4. பட் நமக்கு சால்வ் பண்ணுறது எது சால்வ் பண்ணணும், லெஸ் தென் வேல்யூவில் சால்வ் பண்ணணும். ஸோ எகெயின் என்ன பண்ணுறேன், மைனஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஸோ மைனஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், இது -10 ஆயிரும், ரைட்டுங்களா. இங்கே உள்ள கிரேட்டர் தென் என்ன சேஞ்ச் ஆயிரும், லெஸ் தென் சேஞ்ச் ஆயிரும். இங்கே இருக்க -4 என்ன ஆயிரும், இங்கே இருக்க -4 இங்கே சேஞ்ச் ஆயிடும், ரைட்டுங்களா. இது மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப என்ன ஆயிடுது, -4 less than x less than 10 அப்படின்னு வந்துடும், ரைட்டுங்களா. இப்போ நமக்கு லெஸ் தென் வேல்யூ சொல்லணும். ஸோ அப்போ நம்ம லெஸ் தென்லேயே சால்வ் பண்ணி சொல்லியிருக்கிறோம், ரைட்டுங்களா. அப்போ இதில் ஃபஸ்ட் ஒன்றில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஆறுங்கிறது 7, அங்கே என்ன இருக்கோ இல்லை இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதை தான் ஆறுன்னு எடுத்துருக்கோம், ரைட்டுங்களா. அப்போ ஆறுன்னு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், -r + r பண்ணுறோம். இங்கே வந்து எக்ஸுங்கிறது என்ன இருக்குது, 3 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் எப்படி பண்ணுறேன்னா x -3 ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்குது, எக்ஸுன்னு தான் இருக்குது, 3 மைனஸ் எக்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம -1ஆல் மல்டிப்ளிகேஷன் கொண்டு வரோம். ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு அப்போ இங்கே என்ன ஆகுது, இங்கே லெஸ் தென்ங்கிறது கிரேட்டர் தென் சேஞ்ச் ஆகிடுது. எகெயின் என்ன பண்ணுறோம், -3 ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 10 greater than x greater than -4 இருக்குது. வேல்யூ எதுக்கு சால்வ் பண்ண சொல்லுங்கள், லெஸ் தென் வேல்யூவில் சால்வ் பண்ண சொல்கிறேன். எகெயின் என்ன பண்ணுறேன், மைனஸால் மல்டிபிள் பண்ணுறப்ப அங்கே வந்து எது சேஞ்ச் ஆகிடுது, கிரேட்டர் தென்ங்கிறது லெஸ் தென்னாக சேஞ்ச் ஆகிடும், ரைட்டுங்களா. பிகாஸ் ஏன் இங்கே -4னா நமக்கு ட்ராயிங் வந்து எப்படி இருக்குன்னா -∞ to +∞ தான், சரிங்களா. நடுவில் தான் 0 இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுவோம்லப்பா, இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னால் இது -∞, இது 0, இது +∞. இப்போ இது 0னா இது +∞, இது -∞. இதுதான் நமக்கு ட்ராயிங்கில் உள்ளது, சரிங்களா. எப்பயுமே வந்து எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் -∞ to +∞ தான் வேல்யூவே இருக்கும், ரைட்டுங்களா. அது எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தாலும் சரி, ஒய் ஆக்சிஸாக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், -4லேருந்து இப்போ -4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஸோட வேல்யூ. இப்போ -4லேருந்து ரைட்டுங்களா. அப்போ -∞ to -4 வரைக்கும் ஒரு வேல்யூ, சரிங்களா. 10லேருந்து ∞ வரைக்கும் ஒரு வேல்யூ, அந்த மாதிரி தான் கொண்டு வர முடியும், சரிங்களா. ரைட். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள், சால்வ் ஃபார் எக்ஸு
மாடுலஸ் ஆஃப் 4x minus 5 greater than or equal to -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லெஸ் தென் வேல்யூவில் கொடுத்துருந்தாங்க, இங்கே எதில் கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தேனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அப்படியே போட்டால் போதும், ரைட்டுங்களா. அப்போ இங்கே -r அப்படிங்கிறது என்ன இருக்குது, -2. அப்போ -2 ஆறுங்கிறது -2. அப்போ -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4x minus 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு எழுதிடுவோம். எப்பயும் போல் எழுதிடுவோம். -r + r அப்படின்னு கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், இந்த -5 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறேன். இப்போ மூவ் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், -2 + 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 + 5ன்னு ஆயிரும். நெக்ஸ்ட் இது என்ன ஆயிரும், 3 லெஸ் தென் 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 அப்படின்னு ஆயிடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த 4 வந்து டிவைடராக கொண்டு வந்துடலாமா, சரிங்களா. இந்த 4 வந்து டிவைடராக கொண்டு வரேன். இப்போ 3/4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7/4 அப்படின்னு கொண்டு வரேன், ரைட்டுங்களா. இப்போ இங்கே வந்து எப்படி செஞ்சுருக்கிறோம், கொடுத்துருக்க வேல்யூக்கு வந்து எழுதியிருக்கோம். அதாவது -r லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர்ங்கிற ஃபார்முலா தான் அதை எழுதியிருக்கிறோம், சரிங்களா. -r லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர். இப்போ இங்கே ஆர் ஈக்குவல் டு இருக்குன்னா ஆர் ஈக்குவல் டு, இங்கே லெஸ் தென் இருந்தால் லெஸ் தென் போட்டோம், இங்கே ஆர் ஈக்குவல் டு இருந்தால் ஆர் ஈக்குவல் டு தான் போடணும், ரைட்டுங்களா. என்ன டேர்ம் கொடுத்துட்டாங்களோ அதுக்கு நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன இந்த ஆன்சரு, 3/4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7/4. எப்பயுமே இந்த ரேஞ்சோடைய இன்டர்வல் எப்படி இருக்குன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வேல்யூலாம் சொல்லணும், சரிங்களா. லெஸ் தென் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த நம்பர்லேருந்து அந்த -∞ வரைக்கும், அப்போ -∞லேருந்து 3/4 வரைக்கும் உள்ள வேல்யூ. அதுக்கப்புறம் எங்கே என்ன பண்ணுறோம், 7/4லேருந்து +∞ வரைக்கும் உள்ள வேல்யூ. அது நான் உங்களுக்கு சின்ன டயக்ராம் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன், ரைட்டுங்களா. இப்போ சம் நம்பர் 3. Next, sum number 3. Sum number 3, modulus solve for x, modulus of 3 minus 3/4x less than or equal to 1/4. இப்போ இதை வந்து அப்சல்யூட் வேல்யூ ஃபார்முலா எழுதுறப்ப -r less than or equal to x less than or equal to plus r அப்படின்னு எடுக்கிறோம், ரைட்டுங்களா. ஸோ அப்போ எப்படி எடுக்கிறோம், 1/4 less than or equal to 3 minus 3/4 x less than or equal to 1/4 minus r plus r, இது x term. நெக்ஸ்ட் இங்கே இருக்க +3 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணோம், -3. இங்கே இருக்க +3 ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறோம், -3. ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் பண்ணுறப்ப என்ன ஆயிடும், 12 - 1 -13/4 less than or equal to -3/4x less than or equal to, இங்கே இதை எல்சிஎம் பண்ணோம்னா 12 - 1 -11/4. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இங்கே both sides multiple by 4, இங்கே divided by 4 ல 4ல இருக்கு இல்லையா. இப்போ 4 டினாமினேட்டரில் 4 இருக்குனால 4ஆல் மல்டிப்ளிகேஷன் கொண்டு வரோம். ஸோ அப்போ அங்கே ரேஞ்ச் என்ன ஆயிடும், -13 less than or equal to -3x less than or equal to -11. இப்போ இங்கே என்ன பண்ணலாம், இங்கே உள்ள மைனஸை ஃபுல்லாக கேன்சல் பண்ணால் -ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், -1ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆயிடும், இங்கே இருக்க லெஸ் தென் என்னவாயிருது, கிரேட்டர் தென்னா சேஞ்ச் ஆயிடும். -ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னவாயிருது, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆயிடுது. இப்போ 13 கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3x கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு +11 அப்படின்னு ஆயிடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே 3x இங்கே இருக்க 3 இருக்குல்ல கான்ஸ்டன்ட்டு, இதை எங்கே மூவ் பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறோம். +13/3 greater or equal to x greater or equal to 11/3. பட் நமக்கு எதில் சொல்லணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்லணும். அப்போ சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணுறப்ப என்னவாயிரும், கிரேட்டர் தென் என்னவாயிரும், லெஸ் தென்னா சேஞ்ச் ஆயிரும். வேல்யூ ரேஞ்சை சேஞ்ச் பண்ணுறப்ப கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுங்கிறது என்னவா மாறிடுது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாறிடுது. ஸோ 11/3 less than or equal to x less than or equal to 13/3 அப்படின்னு சொல்லிடலாம். இது எக்ஸ்ட்ரமோட வேல்யூ. நெக்ஸ்ட் சம் நம்பர் 4, சால்வ் ஃபார் x மாடுலஸ் ஆஃப் x -10 less than -3 இருக்கு. ஸோ இப்போ இந்த -10ங்கிற கான்ஸ்டன்ட்டை ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறோம், என்ன ஆயிரும், +10 ஆயிரும். இப்போ மாடுலஸ் ஆஃப் x ஈக்குவல் டு என்ன ஆயிடுது, 7. 2 மார்க்கில் கேட்பாங்க தான், ரைட்டுங்களா. இது 3 மார்க்ஸ் செம்மு, இது 2 மார்க்ஸ் செம்மு. ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிடுது, மாடுலஸ் ஆஃப் x less than 7. இப்போ ரேஞ்ச் எப்படி எழுதுவோம், -r less than x less than r அப்படின்னு தானே எழுதுவோம். ஸோ அப்போ அதை எழுதுறப்ப -7 less than x less than 7 அப்படின்னு எழுதிடலாம், அவ்வளோதான், ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. Sum number 2.
Sum number 2, solve 1 by modulus of 2x minus 1 less than 6 and express the solutions using the internal notation. Okay, 1 by modulus of 2x minus 1 less than 6 உடைய solution எப்படி இருக்கணும், internal notation இருக்கும். சரிங்களா, internal notation உள்ளுக்குள்ளே அப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, internal notations அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1 by modulus of 2x minus 1 less than 6 அப்படின்னு இருக்குங்க. ரைட்டா, இப்போ இங்கே இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொண்டு வருவோம். அப்போ என்ன ஆயிரும், இங்கே 1 less than 6 into modulus of 2x minus 1. ரைட்டுங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண, இந்த கான்ஸ்டன்ட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ 1/6 less than modulus of 2x minus 1. இப்போ சேஞ்ச் பண்ணுறப்ப லெஸ் தென் என்னவாயிடும், கிரேட்டர் தானாக சேஞ்ச் ஆகிடும். modulus of 2x minus 1 greater than 1/6 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா, லெஸ் தென்ல இருக்க வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறப்ப கிரேட்டர் தானாக சேஞ்ச் ஆகிடுது. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கே இது உள்ள 2ஆல் டிவைட் பண்ணேன். அப்போ 2ஆல் டிவைட் பண்ண 2ஆல் மல்டிப்ளிகேஷன் ஒன்று இருக்க முடியாது. இல்லைன்னா என்ன பண்ணுறேன், 2 காமனாக இருக்குது. 2x minus 1ங்கிற டேர்ம்லேருந்து 2x minus 1ங்கிற டேர்ம்லேருந்து 2ங்கிற டேர்ம்ஸ் 2ங்கிற கான்ஸ்டன்ட்டை வெளில எடுக்கிறேன். இப்போ 2ங்கிற கான்ஸ்டன்ட்டை வெளில எடுக்கிறப்ப என்ன ஆயிரும், இது x minus 1/2 ஆயிரும். ரைட்டுங்களா, இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடில் என்ன சொல்லலாம்னா, இங்கே 2x minus 1-ஐ 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அதே சைமல்டேனியஸாக என்ன பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற 2 இங்கே இருக்குது. இப்போ டிவைட் பண்ணக்கூடிய 2x/2ங்கிறப்ப எக்ஸ்ன்னு ஆயிரும். இது என்ன ஆயிரும், 1/2 ஆயிரும். இங்கே greater than 1/6 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த 2-ஐ ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிடுறேன். சரிங்களா, அப்போ ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகிறப்ப எவ்வளோ மல்டிப்ளிகேஷன் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறப்ப டிவிஷன் ரூலாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ modulus of x minus 1/2 greater than 1/12 அப்படின்னு ஆயிடும். ரைட்டுங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இப்போ இதுக்கு வந்து ரெண்டு வேல்யூ இருக்குது. என்ன இருக்கும், ஒன்று வந்து -r ஒரு ரேஞ்சு, +r ஒரு ரேஞ்சு. ரைட்டுங்களா, அப்புறம் ரெண்டு ரேஞ்சில் +r எடுக்கிறேன். x minus 1/2 greater than 1/12 அப்படின்னு எடுத்திருக்கேன். இங்கே இருக்க -1/2 வந்து ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணுங்க, என்ன ஆயிரும், +1/2 ஆயிரும். இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா x greater than 7/2. இப்போ இதே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், மைனஸ் வேல்யூவில் எடுக்கிறேன். -r +r, அப்போ +rக்கு சொல்லிட்டு ஆக்சுவலாக எப்படி இருக்கும், அது -r less than x less than +r இதானே எடுப்போம். ரைட்டுங்களா, இப்போ நான் எடுத்துக்கிறது +r கூடிய வேல்யூ தான் எடுத்துக்கிறேன். அடுத்து -r கிடைக்குது. x minus 1/2 less than -1/12 அப்படின்னு எடுத்துருக்கேன். ரெண்டு ஏன் தனித்தனியாக சொல்கிறேன்னா கன்ஃபியூஸ் ஆகும் ஃப்ராக்ஷன் இருக்கனால. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு டைமும் தனித்தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு மிங்கிள் பண்ணிக்கிறோம். ரைட், இப்போ இங்கே என்ன ஆயிரும், x minus 1/2 less than -1/12 ஆயிடுது. இந்த -1/2 ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுங்க, என்ன ஆயிரும், +1/2. எல்சிஎம் பண்ணோம்னா என்ன ஆயிரும், 5/12 ஆயிரும். அப்போ x less than 5/12. அப்போ நமக்கு ரேஞ்ச் எப்படி ஆயிடுது, -∞ இப்படி தான் இருக்கும் ரேஞ்ச் இல்லையா. இப்போ இங்கே வந்து -∞ +∞. ரைட்டுங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன இருக்குது, 5/12. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 7/12. ரைட்டுங்களா, இப்போ -∞ இருந்து இப்போ -∞ எப்படி இருக்குது, ஓப்பன் ப்ராக்கெட் -∞, 5/12 க்ளோஸ்டு ப்ராக்கெட். அப்போ இங்கே ஓப்பன் ஆகி இங்கே வந்து க்ளோஸ் ஆகிடுது. ரைட்டுங்களா, அப்போ அடுத்து என்ன இருக்குது, யூனியன் 7/12. அப்போ இங்கே வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் 7/12 எங்கே இதாவது +∞ ஆகுது. ரைட்டுங்களா, இதுதான் இப்போ யூனியன் ரெண்டையும் என்ன பண்ணோம், இது பண்ணுவோம். சரிங்களா, சம் ஆஃப் த டேர்ம்ஸ் அப்படிங்கிறது தான் யூனியன். ஸோ அப்போ என்ன இது, x belongs to, அப்போ x belongs to மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் -∞, 5/12 க்ளோஸ்டு ப்ராக்கெட், யூனியன் க்ளோஸ்டு ப்ராக்கெட் 7/12, ∞, ஓப்பன் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லணும். இதுதான் நமக்கு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் சம்.